நீங்க சக்கரை நோயில அவதிப்படுறீங்களா? கவலையே படாதீங்க, தீர்வு இங்க இருக்கு. இப்போ நீங்க பாக்குற இந்த மூலிகை பாத்தீங்கன்னா சங்கு புஷ்பம், சங்குப்பூ. சங்குப்பூ வந்து பல நோய்களுக்கு நம்ம மருந்தா பயன்படுத்துறோம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சக்கரை நோயாளிக வந்து இது எப்படி மருந்தா பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா, இந்த சங்குப்பூவை ஒரு 5-6 பூவை எடுத்துங்க. எடுத்துட்டு இது முதல் நாளே நீங்க ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு வச்சிருங்க. வச்சுட்டு தினமும் காலையில வெறும் வயிற்றுல இதை குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சக்கரை நோயாளிக்கு உடம்புல ஏற்படக்கூடிய இந்த அரிப்புத்தன்மை, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலில் பயங்கரமா அரிப்பு இருக்கும். அந்த அரிப்பு தன்மையில இருந்தெல்லாம் நீங்க விடுபடலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நீல கலர் சங்கு புஷ்பம். இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளை சங்கு புஷ்பம். இது வந்து மிக அற்புதமான ஒரு மூலிகை. இது வந்து பாத்தீங்கன்னா விஷக்கடிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்குப்பூவை எடுத்து அரைச்சு பசும்பால்ல கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தேளுக்கடி, இந்த வண்டுக்கடி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை இது. அனைவரும் இதை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.